ஓகே. அடுத்து நீங்க ஒரு வழியா வந்தாச்சு, ஒரு இடத்துல இருந்தாச்சு, உங்களுக்கு பிளேஸ் கிடைச்சு, உங்க அக்கமண்டேஷன்லாம் செட் ஆயாச்சு. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா, உங்களோட டிரான்ஸ்போர்டேஷன நீங்க செட் பண்ணணும். நீங்க வந்து துபாய்லயும், நம்மளோட அபுதாபியிலும் ஒரு கார்டு இருக்கு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு. அந்த மாதிரி ஒரு கார்டு ஒண்ணு நீங்க செட் பண்ணிட்டு, அத வாங்கி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது அதுதான். 2வது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி உங்களோட மேப்ல ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு லொகேஷனுக்கு இருக்கிற மேப்ல நீங்க எந்த மாதிரியான ஜாப் தேடி வரீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டீச்சிங் வரீங்கன்னு சொன்னா, அந்த மேப்ல அந்த லொகேஷன்ல இருக்கிற ஸ்கூலுக்கெல்லாம் டைரக்டா போங்க. நீங்க டைரக்டா போய் சிவி டிராப் பண்ணுங்க. அப்புறம் அது முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வெப்சைட் எல்லாத்தையும் நீங்க ஆன்லைன்ல இருந்து எடுத்து வெப்சைட்ல மெயில்ல இந்த மாதிரி உங்களோட சிவியை டிரா பண்ணிட்டே இருங்க. நீங்க ஆன்லைன்ல பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய பேர் இங்க வந்து பண்ற தப்பு என்னன்னு சொன்னா ஏர்லி மார்னிங் தூங்குறது. அது பண்ணாதீங்க. ஏர்லி மார்னிங் நீங்க ஜாப் தேடி வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களோட ஏர்லி மார்னிங் நீங்க எந்திரிச்சு அதை அப்ளை பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏர்லி மார்னிங் நீங்க எந்திரிச்சு ஒரு 6 to 9 நீங்க எப்பெல்லாம் நீங்க ஆன்லைன்ல சிவி டிரா பண்றீங்களோ அப்பதான் நம்ம ஹெச்ஆர் நம்மளோட சிவியை சீக்கிரம் பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிங்களா? அடுத்து நீங்க நேரா போகணும் அப்படின்னு சொன்னா 10 o'clock to 12 or 1 o'clock வரைக்கும் நீங்க போய் உங்களோட சிவியை டிரா பண்ணுங்க. நம்ம நேரா போய் கொடுக்குற சிவியும் ஈஸியா நம்ம போகும்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா வாட்ச்மேன் கிட்டே சில நேரம் அங்கேயே ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ வாட்ச்மேன் கிட்ட கரெக்டா தெளிவா உங்களோட ஹெச்ஆரோட மெயில கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஹெச்ஆருக்கு நீங்க உங்களோட மெயில் மூலமா உங்களோட சிவி கவர் லெட்டர் எல்லாம் கொடுங்க. அடுத்து நீங்க முக்கியமான பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா ஒன்ஸ் நம்ம போயிட்டோம், சிவி கொடுத்துட்டோம், மெயில நம்ம போட்டுட்டோம், நம்ம எல்லாமே செட் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அடுத்தடுத்து அங்க நம்ம போன இடங்களுக்கும் சரி, நம்ம எங்கெல்லாம் நீங்க மெயில் போட்டீங்களோ, உங்களோட சிவி எங்கெல்லாம் டிரா பண்ணீங்களோ அங்கெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நாங்க சிவி கொடுத்தோம், இந்த மாதிரி வந்தோம், இந்த மாதிரி ஆன்லைன்ல போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க உங்களோட ஹெச்ஆருக்கு டைரக்டா கால் பண்ணலாம். இல்ல ஸ்கூலுக்கு டைரக்டா கான்டாக்ட் நம்பர் எடுத்து கால் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபாலோ தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். எனக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் டைரக்டா 2 டைம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஸ்கூல்ல சான்ஸ் கிடைச்சது. அதனால நீங்க வந்து டைரக்டா போறதுதான் என்ன கேட்டா பெஸ்ட். ஆக்சுவலி நீங்க போய் நம்மளோட எவ்வளவு நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம் அப்படிங்கறத அவங்க பாப்பாங்க. அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களோட அப்போ நீங்க ஏர்லி மார்னிங் ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் 10 o'clock to 1 o'clock நீங்க டைரக்டா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லொகேஷன் எடுத்து நீங்க வந்து நேரா போய் உங்க சிவி கொடுக்கறது மூலமா நீங்க அந்த லொகேஷனையும் நீங்க கத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும் நம்மளோட இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு. சரிங்களா?